எங்க கிளாஸுக்கும் சீனியர்ஸ் கிளாஸுக்கும் நடுவுல ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். காலேஜ் முடிச்சுட்டு ரூம் போற வழியில கண்டிப்பா ஒரு டீ கடையாவது இருக்கும். பாட்டை போட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். அந்த பேனரை தூக்கிட்டு போய் காலேஜ் கேம்பஸ்ல ரவுண்ட் அடிச்சு. ஹலோ கைஸ், நிறைய காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ஸை வந்து சீனியர்ஸ் கூட பேசவே விட மாட்டாங்க. அது ஏன்னு இப்ப வரைக்கும் தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி. இந்த ஒரு வீடியோ நீங்க பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் உங்க காலேஜ் சீனியர்ஸ் மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்க போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போகும்போது, அதுவும் ஹாஸ்டலர்ஸா இருந்தா நம்ம எல்லாருக்குமே சீனியர்ஸ் பத்தி ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா அந்த மூவிஸ், ஒரு சில நியூஸ்ல எல்லாம் அந்த ரேகிங் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் பயந்துதான் வருவாங்க. காலேஜ் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் யாரும் சீனியர்ஸ் கூட பேசவே கூடாது. அவங்களுக்கு வேற பிரேக் டைம், உங்களுக்கு வேற பிரேக் டைம், அவங்களுக்கு வேற லஞ்ச் டைம், உங்களுக்கு வேற லஞ்ச் டைம், அவங்களுக்கு வேற பிளாக், உங்களுக்கு வேற பிளாக், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கும். ஓகே, சீனியர்ஸ்னா கொஞ்சம் மோசமானவங்க தான் போல, அந்த மாதிரி நிறைய பேர் நினைச்சுப்பாங்க. சின்ன பசங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கல்ச்சரல் ஈவெண்ட் இல்லை ஏதாவது டிபார்ட்மெண்ட் செலிப்ரேஷன் அந்த மாதிரி எல்லாரும் கொஞ்சம் மிங்கிள் ஆக ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேசவே ஆரம்பிப்போம். அப்புறம் தான் நமக்கு தெரியும் அவங்க எல்லாம் நம்மள ஓன் பிரதர் மாதிரி நிறைய பேர் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்புறம்தான் நமக்கே வருத்தமா இருக்கும், நம்ம ஏன் ஒரு வருஷம் பேசவே இல்லை அப்படின்னு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணன் உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்களா. அவங்க வந்து உங்களை பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கலாம். ஃபேர்வெல்ல அவங்க முடிச்சு போகும்போது நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். வீக்கெண்ட்ல வந்து ஜாலியா பேசிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கலாம். ஸோ அந்த கனெக்ஷனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பேச போறோம். ஆர் யூ கைஸ் ஆர் ரெடி? லெட்ஸ் கோ. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டீ கடை கான்வர்சேஷன். எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நாள்ல என்ன நடந்தது அதை பத்தி பேசுறதுக்கு, ஃபியூச்சரை பத்தி பேசுறதுக்கு, ஒருத்தவங்க கூட ஜாலியா பேசி மிங்கிள் ஆகிறதுக்கு டீ கடையை தவிர ஒரு நல்ல ஸ்பாட் எங்கேயுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, அதை விடுங்க. நம்ம நாட்டோட ஹிஸ்டரி ஆச்சு தெரியுமா? இந்த உலகத்துல முதல்ல வந்த முதல் ஹிஸ்டரி நம்மளுக்கு தான். அதுவும் நீங்க வெளியே ரூம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னுமே ஜாலியா இருக்கும். காலேஜ் முடிச்சுட்டு ரூம் போற வழியில கண்டிப்பா ஒரு டீ கடையாவது இருக்கும். நீங்க போற வழியில கண்டிப்பா சீனியர்ஸ் உட்காந்துருப்பாங்க. அங்க போய் பேச ஆரம்பிச்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம் எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. அன்னைக்கு ஃபுல்லா என்ன ஆச்சு, யார் என்னென்ன பண்ணா, அடுத்து என்ன ஈவெண்ட் வரப்போகுது, எத்தனை கேங் இருக்கு, ஃபியூச்சர்ல நம்மள என்னென்ன பண்ண போறோம், இந்த மாதிரி எதை பத்தியோ பேசிட்டு இருப்போம். ஸ்டார்டிங்ல ப்ரோ ஏன் இந்த குரூப் எடுத்தீங்க, அடுத்து என்ன ஆகலான் இருக்கீங்க, இதுல ஸ்கோப் இருக்கா, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒரு அண்ணா தம்பி பாண்ட் மாதிரி ஆயிரும். அடுத்து என்ன பிரச்சனைனாலும் இவர் பேரை யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாம அப்பதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போன புதுசா இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட்டை பத்தியும் ஒரு பயம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை, யார் ஃப்ரெண்ட்லியா இருப்பா, கிளாஸுக்கு லேட்டா போயிட்டா என்ன ஆகும், சேவ் பண்ணாம போயிட்டா என்ன ஆகும், இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி ஒரு ஃபன் மூடு கொண்டு போயிடுவாங்க. அந்த மொத்த கடையும் ஒரு ஃபுல் ஃபன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் கிளாஸ் மாதிரி ஆயிரும். கிளாஸ்ல சார் கொடுக்காத அட்வைஸ் எல்லாம் இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்படியே ஜாலியா இருக்கும். சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா, நீங்க பண்ணி நானே பண்ணுவேன். ஒருவன் ஜன்னல் வெச்ச ஜாக்கெட். அந்த டைம்ல வந்து யாருக்குமே அந்த ஈகோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்களும் நிறைய கலாய்ப்பாங்க, நம்மளும் ஜாலியா கலாய்க்கலாம். அந்த மாதிரி ஜாலியா ஃபன்னா பேசிட்டு இருப்போம். அடுத்து வீக்கெண்ட் நைட்ஸ் ரூம் வைப்ஸ். என் சீனியர் ரூம்ல எப்பயுமே லைட் ஆன்ல இருக்கும், ஸ்பீக்கர்ல சார்ஜ் ஃபுல்லா இருக்கும். சீனியர்ஸ் கூட எப்படி பழகிறதுன்னு இருக்க அந்த கொஞ்சம் நெஞ்ச செய்யும் அந்த என்விரான்மெண்ட்ல அப்படியே போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த சீனியர் ஜூனியர் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. நாங்க சாட்டர்டே நைட்டு 2 மணிக்கு பாட்டை போட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். அந்த டைம்ல தான் அவங்க உள்ள இருக்க ஸ்கில்ஸ் எல்லாரும் வெளியே கொண்டு வருவாங்க. அந்த டைம்ல எல்லாம் எப்ப என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஒருத்தவங்க வந்து ஃபேக்கல்ட்டி மாதிரி மிமிக்ரி பண்ணி எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பாஸ்ட்டை பத்தி சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தவங்க வந்து ஃபியூச்சரை பத்தி சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எதுமோ நடந்துட்டு இருக்கும். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. பட் அந்த வீக்கெண்ட் நைட்ஸ் எல்லாம் உங்க லைஃப்லயே ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்டா இருக்கும். த பவர் ஆஃப் த சீனியர் நேம். மீசை முருகு படத்துல எல்லாம் வரும்ல, சுதாகரன் தம்பினா, அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நிஜமாலே சீனியர்ஸ் நேம் எல்லாம் யூஸ் ஆகும். யாரு என்ன சொன்னாலும் சுதாகரன் தம்பின்னு சொல்றேன். அது ஏதாவது ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்றதா இருக்கலாம், இல்ல லேப் அசிஸ்டன்ட்ஸ் கிட்ட சொல்றதா இருக்கலாம், இல்ல ஏதாவது சண்டை பிரச்சனை அந்த டைம்ல சொல்றதா இருக்கலாம். அந்த ஒரு லைன் போதும். சார் இஸ் மை பிரதர், இஸ் மை சீனியர், அந்த மாதிரி எல்லாம் சொன்னா போதும். நிறைய சீனியர்ஸ் பேரை சொல்லும் போது அவங்க ஃபேஸ் அப்படியே மாறி ஒரு ஜாலி மூடுக்கு வந்துருவாங்க. காலேஜ் டேஸ்ல கண்டிப்பா ஒரு டைம் அது சம்மதமே இல்லாம போய் சம்மதமே இல்லாத ஒரு பிரச்சனையில மாட்டிருப்போம். அந்த டைம் நம்ம சீனியர்ஸ் நேம் யூஸ் பண்ணும்போது அப்படியே அவங்க டோன் சேஞ்ச் ஆகுறத நம்மளே பார்க்க முடியும். அப்போல்லாம் செம கெத்தான மூமெண்டா இருக்கும். டவுட் அபவுட் ஃபியூச்சர்.
நிறைய சீனியர்ஸ் கிட்ட நம்ம கரியரை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், ஃபியூச்சர் என்ன, ஜாப் போறதா இல்ல ஹையர் ஸ்டடிஸ் போறதா, ஐடி போறதா, கோர் போறதா, இந்த மாதிரி நிறைய கேட்போம். ஏன்னா பிளேஸ்மெண்ட்டை பத்தி அவங்க தான் நிறைய கழுவி ஊத்திருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட கேட்டாதான் சரியா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நிறைய சீனியர்ஸ் வந்து ரொம்ப மெச்சூரா காமா பேசுவாங்க. எப்படி பொறுமையா முடிவெடுக்கணும், எப்படி கரெக்டான முடிவெடுக்கணும், அந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க லைஃப்ல நடந்த நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பத்தி ஷேர் பண்ணுவாங்க. எப்படி இன்டர்ன்ஷிப் ஈஸியா கிடைக்கிறதுன்னு ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அவங்க கான்ஃபிடென்ட்டா அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெளிவா இருந்தா, ஓகே அவங்க தெளிவா இருக்காங்க, நம்மளும் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இல்ல அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம கன்ஃபியூஸா இருந்தாங்க அப்படின்னா, ஓகே சீனியர் அவங்களே கன்ஃபியூஷனா தான் இருக்காங்க, நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, நம்ம பொறுமையா யோசிச்சு முடிவெடுப்போம் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்ம ஒரு 3rd இயர் ஃபைனல் இயர் அந்த மாதிரி போகும்போது அவங்க ஒரு நல்ல இடத்துல வந்து இன்டர்ன்ஷிப் போறது இல்ல ஒரு ஹையர் ஸ்டடிஸ் போறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சண்டை செய்யுதுன்னு ஆயிடுச்சுன்னா அவனால என் மயிரை கூட கொடுக்க முடியாது. ரேண்டம் ஃபன் அண்ட் காலேஜ் வைப்ஸ். எங்க கிளாஸுக்கும் சீனியர்ஸ் கிளாஸுக்கும் நடுவில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். அங்க யாரும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அங்க வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்க்கும் போதுதான் ஒரு ஃபன்னாவே இருக்கும். அதை வேணும்னே ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணதில்ல. பட் காமனா அதுதான் ஒரு மீட்டிங் ஸ்பாட்டா இருந்தது. அதனால எல்லாரும் அங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருப்போம். அப்படியே காலேஜ் கேம்பஸ்குள்ள கேங்கா நடந்து போறது, வேற டிபார்ட்மெண்ட் கல்ச்சரல்ல அலோடு இல்லைனாலும் அப்படியே போய் பாக்குறது, இதெல்லாம் பண்ணும்போது நல்லா ஜாலியாவே இருக்கும். காலேஜ் டிபார்ட்மெண்ட் கல்ச்சரல்ஸ் எல்லாம் வரும்போது இன்னுமே நல்லா ஜாலியா இருக்கும். அந்த ஒரு மாசம் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி யாருக்குமே பெருசா கிளாஸஸ் நடக்காது, எல்லாருமே சேர்ந்து சும்மா ஜாலியா இருக்கும். இப்பெல்லாம் வந்து நிறைய செலிப்ரேஷனை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. பட் சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனே ஒரு கேங் வார் மாதிரி இருக்கும். யாரு கட் அவுட் பெருசா இருக்கு, யாரு வந்து பெருசா செலிப்ரேஷன் பண்றா, அந்த மாதிரி நிறைய வார் நடக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணி பேனர் வச்சு யாரோட பேனர் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்து ஃபங்க்ஷன் அன்னைக்கு அந்த பேனரை தூக்கிட்டு போய் காலேஜ் கேம்பஸ்ல ரவுண்ட் அடிச்சு மேல இருந்து அந்த கட் அவுட்டை விட்டு செலிப்ரேஷன்னா அதான்டா செலிப்ரேஷனுங்கிற மாதிரி இருக்கும். அதுல யூஸ் பண்ற வார்த்தைகள் எப்படி இருக்குங்கிற மாதிரி அதுல சொல்ற அந்த டைலாக்ஸே சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி டைலாக்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல பாதி இவங்க சொன்னா பாதி இவங்க சொல்லணும். காலேஜ் லைஃப்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ் அப்படின்னா அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை தான் சொல்லுவாங்க. அதுவும் இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருந்தா அதெல்லாம் மறக்கவே முடியாது. பட் நிறைய காலேஜ்ல அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அதெல்லாம் திரும்ப கொண்டு வந்து அதெல்லாம் வச்சா சூப்பரா இருக்கும். ஃபேர்வெல் அண்ட் மிஸ்ஸிங் சீனியர்ஸ். அந்த 3 வருஷம் 4 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியாது. போன வாரம் தான் பார்த்து பேசின மாதிரி இருக்கும். டக்குன்னு காலேஜ் முடிச்சிட்டோம், நாளைக்கு எங்களுக்கு ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்மளை விட்டு போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபீலிங்காவே இருக்கும். இதுக்கப்புறம் வீக்கெண்ட் எங்க போய் என்ஜாய் பண்றது, லஞ்ச் டைம்ல யாரு கூட கேங்கா உட்கார்றது, டீ கடையில போய் என்ன பேசுறது, இந்த மாதிரி நிறைய கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும், எதுனாலும் கால் பண்ணு, எப்பனாலும் வந்துருவேன், டேக் கேர் ஆஃப் த ஜூனியர்ஸ், அந்த மாதிரி நிறைய மெசேஜ் வரும். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். நம்மனால ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம ஒரு கோவத்துல தப்பான டிசிஷன் தான் எடுப்போம். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் சீனியர்ஸ் தான் வந்து ரொம்ப பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. காதல் தோல்வி பெருசா நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆடம்பர வாழ்க்கை வாழல வைட். ஃபைனலா வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். காலேஜ்ல படிச்ச நிறைய சப்ஜெக்ட் வந்து மறந்து போயிடும். ஆனா சீனியர்ஸ் சொல்லி கொடுத்த லெசன் வந்து கண்டிப்பா லைஃப் லாங் மறக்காது. இப்ப கூட அந்த டீ கடையை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் நிறைய மெமரிஸ் அப்படியே பிளாஷ்பேக்ல வந்துட்டு போகும். சீனியர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி தே ஆர் மை பிரதர்ஸ். உங்களுக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி யாராவது இருந்தா கண்டிப்பா மெசேஜ் பண்ணலாமா வேணாமா யோசிக்காதீங்க. இன்னைக்கே கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச சீனியர் நேமை கமெண்ட் பண்ணுங்க. உங்க சீனியருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். பாய்.